மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 37ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆம் வசனம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, உன் நீதி நியாயத்தை பட்ட பகலை போல் விளங்க பண்ணும் கர்த்தர். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நீதி செய்கிற தேவ பிள்ளைகள், நீதியான காரியங்களிலே பிரியமாயிருக்கிற தேவ பிள்ளைகள், நீதியின் மேல் பசி தாகமுள்ளவன் பாக்கியவான் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொன்னேன். அன்பானவர்களே, உங்களுடைய நீதி நியாயம் உங்களிடத்தில் இருக்கிறதான நற்கிரியைகள் நற்காரியங்கள் எல்லாம் பிறருக்கு ஒருவேளை புலப்படாமல் இருக்கலாம், அறியப்படாமல் இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார். உங்களுடைய நற்கிரியைகள் ஒவ்வொன்றையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற வேளை வரும்போது உங்கள் நீதி நியாயத்தை பட்ட பகலை போல அவர் விளங்க பண்ணுவார். பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை பிரியமானவர்களே. எனவே நீதி செய்கிறதை, நியாயம் செய்கிறதை விட்டுவிடாமல் இருங்கள். மனுஷனே, நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறாரே, நீ நியாயம் செய்து அவருடைய இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாய் மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேறு எதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நீக்கு 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. எனவே எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும், நீதி செய்கிறதை, நியாயம் செய்கிறதை, நற்கிரியைகளை செய்கிறதை விட்டு விடாதிருங்கள். நிச்சயமாக இன்றைக்கு இல்லை என்றாலும் நாளைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நற்கிரியைகளை காண்பார்கள். அதற்கு சந்திப்பின் நாளிலே பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக காரியங்கள் அமைந்திருக்கட்டும். ஆனால் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீதி செய்கிறவர்களாக இருங்கள், ஆனால் சுயநீதியை அல்ல, உடையவர்களாக அல்ல. நான் அப்படி செய்து விட்டேன், இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லி அந்த பரிசேனை போல சொல்ல செய்யாமல், நான் வாரத்திலே 2 நாட்கள் உபவாசம் இருக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் நான் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி சுயநீதியை நாடுகிறவர்களாய் தேடுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு தேவநீதியை தேடுகிறவர்களாய், நீதிக்குரிய காரியங்களை சிந்தி வைக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய காரியங்களை, நற்கிரியைகளை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம். பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்களுடைய நீதி நியாயங்களை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிற கர்த்தாவே, ஆண்டவரை, இன்று நீதி நிமித்தமாக நாங்கள் துன்பப்படலாம், நெருக்கப்படலாம், கஷ்டப்படலாம். ஆனாலும் ஒரு நாளிலே அதை நீர் ஆண்டவரே சோதனைகளுடைய நற்கிரியைகளை நீ பட்ட பகலை போல நீ வெளியே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறீர். அநேர் கண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக கிரியைகள் அமைந்திருக்க எங்களுக்கு நீ உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.